மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் இப்போது 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் அருமையாக இருக்கிறார். வார ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் தான் ஆரம்பிக்குது. சந்திராஷ்டமம் எதுவும் இந்த வாரம் கண்டிப்பாக கிடையாது. சாதகமான நிலைமையில் தான் பெரும்பாலான கிரகங்கள் இப்போது இருக்கின்றன. 3ஆம் இடத்துல சந்திரன் திங்கட்கிழமை அப்படியே வலிமையாக இருக்கிறார். அதற்கப்புறம் அமாவாசை அமைப்பு, அதாவது ஆடி அமாவாசை அமைப்பு வந்தாலும் கூட சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் குருச்சந்திர யோகமும் சந்திரமங்கல யோகமும் இந்த வாரத்தில் பெரும்பகுதி நாட்கள் ஏற்படுகிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. திங்கட்கிழமை புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நன்றாக உண்டு. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் குருச்சந்திர யோகம் ஏற்படுவது 4ஆம் இடத்துலன்றனால வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை அன்னைக்கு செய்கிறதுக்கு அருமையான ஒரு ஆரம்ப நாளாக அந்த நாள் அமையும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மிகப்பெரிய ஒரு பணவரவுகள், தொழில் மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் சந்திரன் 5ஆம் இடத்தில் வலுவாக இருப்பது என்பது அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு அமைப்புகளை அப்படியே குறிக்குது. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த 2 நாட்களும் எண்ணங்கள் நல்லா இருக்கும், முயற்சிகள் நல்ல விதமாகவே செய்வீங்க, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதாவது எனக்கு எதுவுமே பண்ணால் சரியாக வரமாட்டேங்குதுங்க, நான் என்ன பண்ணாலும் தோத்தே போகுது, எதுவுமே முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட, அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு கூட அங்கே வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. வாரத்தின் இறுதி நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார், சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். இந்த வார இறுதி நாட்களில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை, ஆரோக்கியம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய, பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான நல்லவைகளை சாதிக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தில் இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருப்பதனாலையும் இப்போது சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாதனாலையும் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கூட பணவரவுகள், வேலை தொழிலில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வார ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் திங்கட்கிழமை மட்டும் ஏற்படுகிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கூட செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் குருச்சந்திர யோக அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆக திங்கக்கிழமை காசு பணம் வர்றதற்கான சில வழிகளை தேடக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. இங்கே காசு வரும், அங்கே காசு வரும்ன்றதில் ஒரு அளவுக்கு தெளிவாக இருப்பீங்க. இளைஞர்களுக்கு திங்கக்கிழமை செய்யக்கூடிய சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகும். போட்டிகள் வெற்றியாக முடியும். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. ராசிநாதன் மட்டும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால இதுவா அதுவான்றதில் கொஞ்சம் குழப்பங்களில் இருப்பீங்க. அப்படியே வியாழன் வெள்ளிக்கிழமைகள் இந்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார். மற்ற கிரகங்களும் புதன் நல்ல சுபத்துவமாக இருக்கிறனால கணிப்பொறி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், கல்வி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய அருமையான அமைப்பு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளால் கொஞ்சம் கவலைகளை அடைந்தவர்கள், பிள்ளைங்க நல்லா இல்லை, பிள்ளைங்களுடைய போக்கு சரியில்லை, பிள்ளை படிக்க மாட்டேங்குது, பிள்ளைக்கு வேலை சரியில்லை, பிள்ளைக்கு தொழில் அமைப்புகள், திருமண அமைப்புகள் நன்றாக இல்லை என்ற ஒரு பெற்ற மனது ஒரு மாதிரி தவிக்கும் இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெற்றோர்களான ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார இறுதியில் கிடைக்கக்கூடிய நன்மைகள், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளில் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு லாபம் வரக்கூடிய நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மைகள் இந்த வாரம் முழுக்கவே உண்டு. என்ன கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் ராசியிலேயே அப்படியே பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். நல்ல ஒரு பலன்கள் இப்போது நடக்கும். திங்கட்கிழமை வார ஆரம்பத்திலிருந்தே அப்படியே சீக்வன்ஸான்னு சொல்லுவாங்க இல்லையா, சரளமாக ஓரளவிற்கு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது. வார ஆரம்பத்தில் ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. அதற்கப்புறம் 2, 3, 4 ஆகிய இடங்களுக்கு சந்திரன் வந்து விடுகிறார். அமாவாசை யோகம் கூட இந்த தடவை 2ஆம் இடத்துல தான் நடக்குது. ஆனால் அந்த அமாவாசை கடினமான ஒரு பலன்களை உங்களுக்கு செய்யாது. ஏன்னா சூரிய சந்திரர்களோடு குரு சேருகின்ற, உங்களுடைய ராசிநாதனம் சேருகின்றபடியா குடும்ப அமைதி. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாட்களும் குடும்ப அமைதி. அம்மா பேரில் கொண்டிருந்த ஒரு மன வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மை, மிக முக்கியமாக தாய்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வகையில்
அந்த அனுமதியை காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலேயே நான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நான் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறேன், அல்லது இந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன், இங்கே படிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியாக வயதிற்கு ஏற்ற வகையில் அம்மாவுடைய பர்மிஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் தாய் என்கின்ற தெய்வம் கொஞ்சம் பர்மிஷனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சந்திரன் 3ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறார். நட்பு உறவுகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை, ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்கின்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக நாளாக அந்த நாள் இருக்கும். அமாவாசையை தாண்டி அப்படியே சந்திரன் வெளியே வந்து விடுகிறார். 3ஆம் இடத்தில் அவர் வலிமையான அமைப்பில் பரிவர்த்தனை நிலைமைகள் இருப்பது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒன்று. ஆக இத்தனை நாள் எனக்கு திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கல நினைச்சவங்களுக்கு, கலைத்துறையாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அல்லது எங்கே சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அங்கே சாதிக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்தில் சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கூட சந்திரமங்கல யோகம் 12ஆம் இடத்துல ஏற்படுகிறது. திங்கட்கிழமை மட்டும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் சந்திரன் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற உங்களுடைய ராசிநாதன் திங்கட்கிழமை மட்டும் சகோதரர்களால் செலவோ அல்லது கட்டிடங்களால் செலவோ அல்லது நெருப்பு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு செலவு, கொஞ்சம் மனம் கொஞ்சம் கலக்கமாக பதற்றமாக வார ஆரம்பமே என்னையா இப்படி இருக்குது அப்படின்னு நினைச்சாலும் கூட அதற்கப்புறம் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அமாவாசை அமைப்பில் ராசியிலே உட்கார்றார். ஆடி அமாவாசைன்னு பேர். ஆனால் அந்த ஆடி அமாவாசையாக இருந்தாலும் கூட குருவின் இணைவு அங்கே இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் தான் நடக்குமே தவிர கெட்ட பலன்கள் நடக்காது. இந்த வாரம் ஃபுல்லாகவே சந்திராசிரமம் இல்லாத வாரம். சந்திரன் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ராசியில் இருக்கிறார். அதற்கப்புறம் 2, 3ஆம் இடங்களில் இருக்கிறார். ஆகாத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, புதன், சுக்கிரன் 3மே இப்போது பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். புதன்கிழமை, வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த 2 நாட்களும் பணம் வரக்கூடிய அமைப்பு, வேலையில் நிம்மதி, தொழிலில் முன்னேற்றம், வியாபாரம், விவசாயம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. 2ஆம் இடத்துல சந்திரன் பரிவர்த்தனையாக இருக்கிறார். பணம் வராதவர்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த இடத்துல பணம் வரல, அந்த இடத்துல பணம் வரல, பணம் அங்கே போய் மாட்டிக்கிச்சு, இங்கே போய் மாட்டிக்கிச்சு, உழைச்ச காசு வரமாட்டேங்குதுன்ட்டு பணம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாழக்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாட்களும், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் அட்டகாசமான நாட்களாக கண்டிப்பாக அமையும். அதற்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். இளைய சகோதர விஷயங்கள் அப்போது நல்லா இருக்கும். தம்பி தங்கைகளோடு கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், அவர்களால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதா நினைக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நல்ல வாரம் தாங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.